கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். எருசலேம் தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள். அப்பொழுது அசீரியர்கள் வந்து, நாங்களும் இந்த தேசத்தில்தான் குடியிருக்கிறோம், அதனால் நாங்களும் உங்களுடைய கூட சேர்ந்து ஆலயத்தை அதனால் அந்த ஜனங்கள் யூதா ஜனங்களின் கைகளை ஜனங்கள் அப்படி எட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தினார்கள். அவர்களிடம் ஆலயம் கட்ட வேலை செய்பவர்களிடம் இல்லாத பொல்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி வேலைக்கு வரவிடாமல் தடுப்பது, பொருள்களை வாங்குகிற இடத்தில் தடை, இப்படியாக வேலை நடப்பதை தாமதம் பண்ணி யூத மக்களை சங்கடப்படுத்தினார்கள் என்று பார்க்கின்றோம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுமைக்கும் ஆலயத்தை கட்டவிடாமல் தடை பண்ணினார்கள். அவன் காலத்திற்கு பின்பு பெர்சியாவை தரியு ராஜா அரசாண்டான். அவன் காலத்திலும் 2 வருஷம் வரைக்கும் கட்ட முடியாதபடி பணிகளில் தடைகள் வரும்படிக்கு யூத மக்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு யோசிக்க முடியாதபடி அதை அபத்தமாக்கும்படி அவர்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு கைகூலி கொடுத்து, அதாவது லஞ்சம் கொடுத்து வேலையை தாமதம் பண்ணினார்கள். இந்த கைகூலி லஞ்சம் என்பது இப்போது மாத்திரமல்ல, அப்பொழுதும் இருந்திருக்கிறது. தேவாலய கட்டுமான பணியை செய்வதற்கு இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர்கள் அருகில் இருக்கிற யூதர்களை அசீரியர்களிடமும் அங்கே இருக்கிற மற்ற ஜாதிகளிடமும் லஞ்சம் வாங்கி கொண்டு, இந்த முறையில் ஆலயம் கட்டினால் சரி வராது என்றும், செங்கல் கிடைக்க தாமதமாகிறது, சிமெண்ட்டுக்கு சொல்லி வைத்திருக்கிறோம், இன்னும் 2 மாதங்கள் கழித்துத்தான் வருமாம், இப்படிப்பட்ட கட்டட வேலைகளை எந்த விதத்திலும் தாமதப்படுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி ராஜாவாகிய தரியுவின் அனுமதியோடு கைக்கூலிகள் வாங்கி கொண்டு அவர்கள் யோசனை அவத்தமாக்கி வேலைகளை தாமதம் செய்து தடை பண்ணினார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் ஒரு பெரிய தோட்டம் வைத்திருந்தார். தினமும் அதில் உள்ள மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது, கொத்தி உரம் போடுவது, அதில் உள்ள பழங்கள், காய்கறிகள் முதலியவைகளை பறிக்க ஆட்கள் சம்பளத்திற்கு போட்டிருந்தார். அப்படி அவர்கள் சரியாய் வேலை செய்கிறார்களா என்பதை கவனிக்க 2 ஆட்களை வைத்திருந்தார். அவர்கள் இருவரும் அங்கே என்ன வேலை நடந்திருக்கிறது என்று கூறி தினமும் தோட்டக்காரரிடம் சம்பளம் வாங்கி கொடுக்க வேண்டும். அப்போது அங்கே வேலை செய்யும் வேலையாட்களில் சிலருக்கு லீவு தேவைப்படும். அப்பொழுது அதை கவனிக்கிற இருவரிடமும், இன்றைக்கு எனக்கு வேலைக்கு வர முடியாது, என்னுடைய இன்றைய சம்பளத்தில் பாதியை நீங்கள் எடுத்துக்கொண்டிருங்கள், பாதி சம்பளத்தை எனக்கு தாருங்கள் என்று 2 மேஸ்திரிகளிடமும் கைக்கூலி பேசி வேலைக்கு வராத நாட்களும் எல்லாருக்கும் வேலைக்கு வந்தது போல தோட்டக்காரரிடம் சம்பளம் வாங்கி வேலைக்கு வராதவர்களுக்கு பாதியை கொடுத்து மீதியை வைத்து கொண்டார்கள். இப்படி நெடுங்காலமாய் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் தற்செயலாக தோட்டக்காரர் தோட்டத்தை பார்வையிட வந்தார். அவ்வாறு வரும்போது அன்றைக்கு 2 பேர் வேலைக்கு வரவில்லை. அதனால் அன்று 2 பேருக்கு சம்பளத்தை அவர் கொடுக்கவில்லை. பின்பு தினமும் ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு போய்விடுவார். தோட்டக்காரர் சந்தேகப்பட்டு அவ்வாறு செய்தார். ஆனாலும் இதற்கு முன்னால் மேஸ்திரி லஞ்சம் வாங்கி கொண்டு பொய்யாய் வாங்கினதை என்ன செய்ய முடியும்? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு ஆலயம் கட்டுகிற விஷயத்தில் யோசனை சொல்லுபவர்களுக்கு கைகூலி கொடுத்து யெசுவா, செருபாபேல் முதலானவர்களின் யோசனையை அபத்தமாக்கி ஆலயம் கட்ட முடியாதபடி தடை பண்ணி இந்த நல்ல வேலையை பெர்சியா ராஜாவாகிய தரியுவின் ஆலோசனையோடு தடை பண்ணினார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்கள் ஆலயத்தை கட்டினால் நாம் உள்ளே செல்ல முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு. இதை வேதத்திலே வாசிக்கிற நாம் கைகூலி பற்றி சிந்தித்து நாம் செயல்படுவோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகத்திலே நடக்கிற கைகூலி பற்றி கவனித்து சிந்தித்து தன்னுடைய வாழ்வில் செயல்பட உதவி செய்தரலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.